அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஒண்ணு அவங்கள நிறுத்தி, இல்லைன்னா நீ நின்று கொண்டுருவோம். எப்படி அவனை உன் வீட்டுக்குள்ள வர வைக்கிறத நீ நிறுத்திக்கோ. அப்படி வர வைக்கிறதா இருந்தா இங்க வராத அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிடுவோம். அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டுலாம் தெரிய மாட்டோம். சொல்றதை கேட்கலாம் இழுத்து பிடிச்சிட்டு தெரிய முடியாது இல்லையா? அங்கதான் இருக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அனுமதிக்க முடியுமா? ஆனா நீங்க என்ன செய்வீங்க? சொந்தக்காரங்களாச்சே, வீட்டுல கூட பிறந்தவனாச்சே, கூட பிறந்த தங்கச்சியாச்சேன்னு இருப்பீங்க. நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். உன்னைய வாழ வைக்கணும்னா யாரா இருந்தாலும் அந்த கலையை பிடுங்கி தூர போட்டுத்தான் ஆகணும். அதுல தயங்கவும் மாட்டோம் நாங்க. புரிஞ்சதுங்களா? சொல்லு மட்டும் சொல்லுவோம், கேட்கலன்னா அப்புறம் நீ சேர்ந்து போய் முட்டிக்கிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்படி சில ஆளுகளை விடுறதும் உண்டு, கை உதறி விட்டுறதும் உண்டு. ஆமா, புரியுதுங்களா? நம்புங்க, நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. சரியா? பூஜை வருதுன்னா 4 கால் பூஜை எப்படி வேணாலும் இங்க நடக்கும். கம்பல்சரியா 4 கால் பூஜையில கலந்துக்கிட்டு நம்ம இருந்து போறது மாதிரியே எல்லாரும் பயணம் பண்ணுங்க. என்ன, மாரியம்மன் கோயிலுக்கு போறது மாதிரியும் பிள்ளையார் கோயிலுக்கு போறது மாதிரியும் போன உடனே சாமியை கும்பிட்டு அந்த மாட்டில் விபூதி கொடுத்தாங்கன்னா எடுத்து நெத்தியில் பூஜைக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரவே கூடாது. அதுல பிரயோசனம் இல்லை. இப்படி உட்காந்து கேட்காம என்ன பிரயோசனப்படுவீங்க? ஏதாவது பிரயோசனப்பட்டுருவீங்க? சொல்லுங்க சாமியா. எங்க பழைய பக்தர்கள் வாய் திறக்க மாட்டாங்க. நீங்களும் வாய் திறக்காமையே இருக்காதீங்க. சும்மா தைரியமா பேசுங்க. சரியா? ஆமா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்வி கேட்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க மேன்மை அடைவீங்கப்பா. கேள்வியில தான் இருக்கு உனக்கு ஞானம் பிறக்கிறது. கேள்வி கேட்க கேட்கத்தான் நீங்க சீர்திருத்தத்துக்கு ஆளாக முடியும். பதில் கிடைக்கும். நம்ம சந்தேகங்கள் நமக்கு நிறைய இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கான கேள்விகள் கேட்டாதானே நமக்கு அது சரியா வரும். கேள்வி கேட்காம பேசாம இருந்துக்கிட்டா வாயே திறக்க மாட்டாங்க இந்த செட்டுகள்லாம். இந்த இப்படி கூடி இருக்கு பாருங்க. ஒரு நாள் இல்ல 3 நாள் இப்படியே உட்காந்துருங்க, வாயே திறக்க மாட்டாங்க, பேசாம உட்காந்துக்குருவாங்க. பிற கேட்டா கேள்வி கேட்கணும். கேள்விக்கு பதில் சொல்ற இடம் தான் இது. உனக்கு கத்துக் கொடுக்கத்தானே இருக்கிறோம். தனி மனித ஒழுக்கம், சீர்திருத்தம், தெய்வீக வழிபாடு, இது 3ம் கத்துக் கொடுக்கறதுக்கு தான் இந்த பரதேசி இருக்கிறதே. அப்போ நீங்க கேள்வி கேட்காம நான் எதை கத்துக் கொடுக்கறது? நானா பாட்டா பாடிட்டு நான் போயிருவேன். எல்லாமே நீங்க ஞாபகத்துல வச்சிருப்பீங்களா? இப்ப கூட இவ்வளவு நடத்தின இல்ல. இப்ப உங்கள்ட்ட யார்கிட்டயாவது என்ன சாமி சொன்ன கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்பா, யாராவது ஒருத்தர். ஏன்னா அது அவ்வளவு சடனா நம்ம ஞாபகத்துல வச்சு திருப்ப முடியாது. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகணும், ஒரு 6 மாசம். இது கூட இப்ப நம்ம நடத்தி வைக்க பார்த்தீங்களா? இதை நீங்க வீட்டுல போய் திருப்பி நீங்க உங்களுக்குள்ள ரீவைண்ட் பண்ணணும். இப்படி எல்லாம் சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இதை இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு, இப்படி செய்யணும்னு சொன்னாரு, நம்ம இப்படி சாமி கும்பிட்டா இப்படி நடக்காதுன்னு இது நம்ம நினைவுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்படி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்படி வரத்தான் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சுட்டா தான் உங்களுக்கு எடுப்புல டக்கு டக்குன்னு அதை பேசுறதுக்கு வரும் வெளியே, இல்லைன்னா வராது. ஆனா வராது. நீ போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்கும், அப்ப ஞாபகத்துக்கு வரும். அந்த இடத்துக்கான உள்ளது, ஆமா இந்த மாதிரி நடக்கும்னு சாமி அன்னைக்கு ஒரு இடத்துல சொன்னாரு, இந்த நடந்துகிட்டு இருக்கு, அந்நேரம் ஞாபகம் வரும். ஆனா அது நடக்கும்போது வந்து நம்ம தடுக்க முடியுமா? அது நடந்து முடிஞ்சிடும். அப்ப அது முன்கூட்டியே நம்ம அதை நினைவு ஊட்டி நம்ம அதை நினைவுக்குள்ள கொண்டுட்டு வரும்போது என்ன ஆகும்னா நமக்கே ஒரு பிரச்சனை நெருங்கி இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு யார் மூலியமாவும் ஒண்ணு வரும். அது நமக்கு முன்கூட்டியே நம்ம அப்படி வரும்போது தெரிஞ்சிடும். ஓ, இந்த வீட்டுல இன்னைக்கு இந்த வீட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ரைட், அவங்க நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நாம இன்னைக்கு அங்க போறதை தவிர்த்துருவோம், நாம ஒதுங்கிடுவோம். புரியுதானே சொல்றது? நம்ம ஒதுங்கிடுவோம். இல்ல நம்ம எந்த தெய்வத்தை நம்பி நம்ம முழுமையா இருக்கிறோமோ அவங்கள ஒதுக்கி விட்டுருவாங்க. இதுதான் சித்தாந்தம்னு சொல்றது.
சித்தாந்தத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஒரு காரியத்தை போய் பார், இன்னைக்கு நடக்கும், இல்லைன்னா போகாத அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு பேசுறதுக்கு. அது நம்மகிட்ட பேசும். அது என்ன பேசுதுன்னு கத்துக்கிறது தான் நமக்கு வித்தை. நம்ம ஆன்மா நம்மகிட்ட என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கேட்கணும். நம்ம கேட்க மாட்டோம். இப்பவும் பேசும் நம்மகிட்ட, ஆனா நம்ம அதை கண்டுக்கிற மாட்டோம். எப்படி கண்டுக்கிற மாட்டோம்? நம்ம வாட்டுக்கு மனம் என்ன சொல்லுதோ அந்த நிலைப்பாட்டிலேயே போய்கிட்டு இருப்போம். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னா என்ன சொல்றோம்? என் மனசுல தோணுச்சுப்பா செய்யறோம், என் மனசுல என்ன வந்துச்சு போயிடும், நினைச்சேன் செய்யறோம், இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்போம். எப்பவாவது என் புத்தி சொல்லிச்சு நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? புத்தி சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம். மனம் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்போம். அதுக்கு பேரு நம்ம மனச்சாட்சின்னு கூட வச்சிருக்கிறோம். நாங்க சொல்லுவோம், மனச்சாட்சி தாண்டா உனக்கு ஆப்பே கொடுக்க போதும். எப்படி? உனக்கு ஆப்பு வைக்கிறதே உன் மனச்சாட்சி தான். மனநிலையில இருந்து தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் உருவாகும். இங்க இருந்து உருவாகாது. நம்ம ஆசையில இருந்து, பிரச்சனையில இருந்து, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், மனநிலையில இருந்தா நமக்கு எல்லாமே உருவாகும். புரியுதுங்களா? ஏய் மெதுவா பேசியா, புரியுதா? மனநிலை தான் நமக்கு. அப்போ மனநிலையில இருந்து நம்ம வெளியே வரணும். நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறோம். மனநிலையிலிருந்து மொத்தமா வெளியே வர முடியாது மனுஷனாகப்பட்டவங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லையை வச்சுக்கலாம். இந்த எல்லைக்கு வரைக்கும் தான் மனநிலை, அதை தாண்டி அதுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப ஆன்மாவை சார்ந்து நம்ம நிற்கும் போதுதான் நமக்கு எல்லா விஷயமுமே ஜெயமாகும். அப்ப ஆன்மா இப்ப எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டக்கூடாது. ஆன்மா இப்பவும் இருக்குது. இப்பவும் எல்லாருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது. ஆன்மா செயல்பாட்டை நீங்க ஏத்துக்கிட்டு பயணம் பண்றீங்களான்னா இல்ல. அங்கதான் நமக்கு வர்ற பிரச்சனையே. ஆன்மாவை நம்ம கரெக்டா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கடன்காரன் ஆக மாட்டோம், சண்டைக்காரன் ஆக மாட்டோம், யாருக்கிட்டையும் விரோதம் ஆக மாட்டோம், எனக்கு இது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். புரிஞ்சதா? யாரு கேட்டாலும் நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, சந்தோஷமா இருக்கிறப்பான்னு சொல்லுவோம். இது ஆன்மானுடைய வேலை. ஆன்மா அதுக்குதான் இருக்கு. ஆன்மா உங்களை எப்பவும் கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு அதுக்கு விருப்பம் இருக்காது. அதை மீறி போய் நாமளா கஷ்டத்துல உளுந்துக்கிட்டா அது என்ன பண்ணும்? அட பாவி மனுஷங்க, இப்படி அநியாயமா போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறோமே தவிர வேற ஒண்ணும் பண்ணாது ஆன்மா. புரிஞ்சதுங்களா? அதுதான் சொல்றது, மனம் என்பது மாயா. எப்படி? நமக்குள்ள இருக்கிற மனம் என்பது மாயா. மாயா நம்மளை அப்படி இழுத்துட்டு போய் பள்ளத்திலே தான் இறக்குமே தவிர மேட்டுக்கு கொண்டு வராது. போகும்போது நமக்கு அது பெரிய மேடா தெரியும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம எதிர்ச்சே வர முடியாத பள்ளமா இருக்குன்னு தெரியும். நம்ம உளுந்ததுக்கு அப்புறம் தானே பார்ப்போம், போறதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டோம் இல்லையா? அதனால சிக்கலாகி போயிடும் நமக்கு. அதுதான் மனநிலையிலிருந்து, மாயா நிலைப்பாட்டிலிருந்து நீங்க பயணம் பண்ணினால் பல விதமான பிரச்சனைக்கு நம்ம ஆளாகணும்.